உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு கொண்டுவரப்பட்டது ஆம்ஸ்ட்ராங்கின் உடல். பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த இன்று சென்னை வருகிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி. பெரம்பூர் முழுவதும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்படுமா? உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்ராயின் முன்பு இன்று காலை வழக்கு விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 8 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி பரமசிவம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக மேலும் 3 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. ஏற்கனவே கைதானவர்கள் உண்மையான குற்றவாளிகள்தான் என வடக்கு மண்டல கூடுதல் காவல் ஆணையர் பேட்டி. கடலூரில் பாமக நிர்வாகி சிவசங்கருக்கு அரிவாள் வெட்டு. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். செங்கல்பட்டு அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதி விபத்து. காரில் பயணித்த தாய், மகள் உயிரிழந்த சோகம். ஆம்ஸ்ட்ராங்க்கு நடந்தது போல் யாருக்கும் நடக்கக்கூடாது. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் பேட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மனு நிராகரிப்பு. நில மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. உசிலம்பட்டியில் சாலையில் சிதறி விழுந்த 500 ரூபாய் நோட்டுகளை அள்ளிச் சென்ற மக்கள். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் பணத்திற்கு சொந்தக்காரர் யார் என்பது குறித்து விசாரணை. மத்திய பட்ஜெட்டை வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி தொடங்குகிறது. நாளை மணிப்பூர் செல்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்திக்க திட்டம். கள்ளச்சாராயம் வருவதற்கு மதுவிலக்குதான் காரணம். மதுவிலக்கு செய்தால் கள்ளச்சாராயம் மிகும் என மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கருத்து. ஜிம்பாப்வே அணியுடனான முதல் T20 போட்டியில் இந்திய அணி தோல்வி. உலகக்கோப்பை வெற்றியை தொடர்ந்து நடைபெற்ற முதல் போட்டியில் ஷாக் கொடுத்த இந்திய இளம்படை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.